பல வில்லனுங்களை லான்ச் பண்ணவர் அனல் மாஸ்டர். அப்படி இருக்கும்போது எப்படி வந்திருக்கு ஃபீனிக்ஸ்? சூர்யா வச்சு லான்ச் பண்றீங்க நீங்க. ஃபீனிக்ஸ் உருவாகி கதைலாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு இன்னும் ஆர்டிஸ்ட் தேட ஆரம்பிக்கல, பட் கதையை முடிச்சாச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஜவானோட ஷூட்டிங்கு ஈஸியாக இல்லை. ஷாருக் சாருக்கும் சேதுபதி சாருக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்பாட்டுக்கு விசிட்டிங் வராரு அப்பா வைப்பாங்க. அப்ப அந்த கதை உண்மைதான், அது அப்படியே தான் இருக்கு இன்னும். அப்படிதான் பார்த்தேன் சூர்யாவை. ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கு, ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கேன், பட் அப்போ ரொம்ப சின்ன பையன் சொம்பியா இருப்பாப்ல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இது மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது சேம் லுக்கு தான், பட் கொஞ்சம் மெச்சூர்டான மாதிரி இருந்தது. ஸோ என்னோட ஸ்கிரிப்டும் ஆல்மோஸ்ட் அந்த ஏஜ் குரூப் எனக்கு அப்படி தான் இருந்தது. அண்ட் த வே ஆஃப் கலர் லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் சேதுபதி சார்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி சார் ஒரு ஐடியா இருக்குது, கதை சொல்லலான்னு. ஜஸ்ட் டெண்டராக கதை சொன்னேன். அவர் அடிக்கடி பேசுவோம். அது மாதிரி பேசும்போது கதை சொல்லி முடித்தேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது, நல்ல ஆக்ஷன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு நல்லா சொன்னால் சார் வேறு யாரும் இல்லை சார் சூர்யாவுக்கு பண்ணலான்னு யோசிக்கிறேன். அவருக்கு ஷாக்கு, ஓ அப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தென் இஸ் லைக் எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாகவும் அந்த கதை பிடிச்சிருக்கு, ஒரு அப்பாவும் பிடிச்சிருக்கு. பட் நடிக்க போகிறது அவன் ஒரு வார்த்தை நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன்னாரு. ஸோ தென் சூர்யாட்ட சொல்லியிருக்காரு. உடனே வந்து சூர்யா மீட் பண்ணாப்புல, வித்தின் 2-3 டேஸில் மீட் பண்ணாப்புல. தென் ஒரு ஐடியா கதை சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே டேக் அப் ஆகிடுச்சு.